நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலய வருடாந்திர தெப்போத்சவம். ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேதராக தெப்பத்தில் உலாவந்த ஸ்ரீ பார்த்தசாரதி. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய திருப்பள்ளியோட திருநாள். இரட்டை பிரபை வாகனத்தில் புறப்பாடு கண்ட ஸ்ரீ நம்பெருமாள். கும்பகோணம் நல்லூர் அருள்மிகு கல்யாண சுந்தரேஸ்வரர் கோயில் மாசி மக திருவிழா சிறப்பாக நடைபெற்ற கொடியேற்றம். காஞ்சிபுரம் அருள்மிகு காமாட்சியம்மன் கோயில் பிரம்மோற்சவம். சிம்ம வாகனத்தில் உலாவந்த அருள்மிகு காமாட்சி. முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருப்பதியில் அமைந்துள்ள புராண சிறப்புமிக்க ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் வருடாந்திர தெப்போத்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் இம்மாதம் 17ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை நடைபெறுகின்ற உற்சவத்தின் ஒரு பகுதியாக நேற்று மாலை கோயில் வளாகத்தில் ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத உற்சவர் ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமியை விசேஷ அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல தங்க திருச்சியில் எழுந்தருளச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். உற்சவ மூர்த்திகளுக்கு பட்டு வஸ்திரங்கள் கட்டி பலவித ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் அணிவித்து அழகாக அலங்கரித்திருந்தனர். கோயில் அருகே இருக்கும் புஷ்கரணிக்கு அழைத்து வந்ததும் அங்கு வண்ண மின் விளக்குகளாலும் மலர் தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த தெப்பத்தில் தெய்வங்களை கொலு இருக்கச் செய்தனர். இதையடுத்து ஆரத்தி காண்பித்ததும் உலா துவங்கியது. நாதஸ்வர மேளதாளங்கள், பக்தி சங்கீர்த்தனைகள், வேத பாராயணங்களோடு தெப்ப உலா வைபவமாக நடைபெற்றது. பக்தர்கள் உற்சவ மூர்த்திகளை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். பூலோக வைகுண்டமாம் திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் திருப்பள்ளியோட திருநாள் உற்சவத்தின் 5ஆம் நாளன்று ஸ்ரீ நம்பெருமாள் இரட்டை பிரபை வாகனத்தில் புறப்பாடு கண்டருளினார். ஆலயத்தில் கோயில் யானை முன்னே செல்ல ரங்கவிலாச மண்டபத்திலிருந்து வெள்ளி இரட்டை பிரபை வாகனத்தில் உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளை எழுந்தருளச் செய்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்தபடி உலா புறப்பட்டனர். சிகப்பு கரை வைத்த காவி பட்டாடை கட்டிக்கொண்டு காசு மாலை, அர்த்தச்சந்திர பதக்கம், நீலநாயக்க பதக்கம் ஆகியவற்றோடு முத்து வளைய கிரீடம் சூடிக்கொண்டு இரத்தின காதணிகளும் மாணிக்க அபயமும் தாங்கி மலர் மாலைகளோடு ஸ்ரீ எம்பெருமான் அழகாக காட்சி தந்து அருளினார். தீப்பந்தங்களுடன் உற்சவ மூர்த்தியை ஆலயத்தின் வெளியே 4 உத்திர வீதிகளில் எழுந்தருளச் செய்தனர். பாராயணம் செய்தபடி பிரபந்ததாரர்கள், நாதஸ்வர மேளதாளங்கள், அரையர்கள் முன்னே செல்ல ஏராளமான பக்தர்கள் திருவீதி உலா வந்த ஸ்ரீ நம்பெருமாளை கண்ணார கண்டு சேவித்தனர். சுவாமியும் தீப்பந்த ஒளியில் பிரகாசமாக காட்சி தந்து அபயம் காட்டியபடி 4 உத்திர வீதிகளில் உலா வந்து அருளினார். மங்கள சின்னங்கள், திருக்குடைகள் ஆகியவற்றோடு உலா கண்ட எம்பெருமானை ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். அங்கு 4 கால் மண்டபத்தில் நிறுத்தி ஸ்ரீ நம்பெருமாளுக்கு திருவந்தி காப்பு நடத்தப்பட்டது. கும்பகோணம் நல்லூர் பகுதியில் இருக்கும் அருள்மிகு கிரிசுந்தரி அம்பாள் உடனாய ஸ்ரீ கல்யாண சுந்தரேஸ்வரர் கோயிலில் மாசி மக கொடியேற்றம் நடைபெற்றது. முன்னதாக சிவாலய வளாகத்தில் சுவாமி, அம்பாள் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகளை மேடை மீது எழுந்தருளச் செய்திருந்தனர். கொடிமர பகுதியில் மங்கள வாத்தியங்கள் முழங்க கொடி பட்டத்திற்கு சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓதியபடி பூஜைகளை துவக்கினர். ரிஷப உருவம் வரைந்த பட்டத்தை செப்பு கவசம் வேயப்பட்ட பிரம்மாண்ட கொடிமரத்தில் ஏற்றினர். பிறகு கம்பத்திற்கு பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. நிறைவாக தெய்வங்கள் முன்னிலையில் கொடிமரத்திற்கு மகா கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்ற அருள்மிகு காமாட்சியம்மன் கோயில் மாசி பிரம்மோற்சவத்தின் ஒரு பகுதியாக
உற்சவர் அம்பாள் சிம்ம வாகனத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினார். இதை முன்னிட்டு தங்க சிம்ம வாகனத்தின் மேல் உற்சவர் அருள்மிகு காமாட்சி அம்மனை எழுந்தருளச் செய்து வீதி உலா அழைத்து வந்தனர். பல்வேறு வீதிகள் வழியே வலம் வந்த அம்பிகைக்கு பிறையுடன் கூடிய தங்க கிரீடம் சூட்டி பலவித ஆபரணங்கள் அணிவித்து மலர் மாலைகளுடன் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. நகரின் பல்வேறு வீதிகள் வழியாக சிம்மத்தின் மீது நின்றபடி உலா வந்த ஸ்ரீ காமாட்சி அம்மனுக்கு ஏராளமானோர் கற்பூர ஆரத்திகளை சமர்ப்பித்து குங்குமத்தை பிரசாதமாக பெற்று சென்றனர். நிறைவாக கோயில் வாகன மண்டபத்தை அடைந்ததும் உற்சவர் அம்மனை கை பலகை மேல் நிறுத்தி மீண்டும் ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். சென்னை திருவொற்றியூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு வடிவுடையம்பாள் உடனுரை ஸ்ரீ தியாகராஜ சுவாமி கோயில் மாசி பிரம்மோற்சவத்தின் ஒரு நிகழ்வாக உற்சவர் ஸ்ரீ சந்திரசேகரர் சூரிய பிரபை வாகனத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதையொட்டி 7 குதிரைகள் பூட்டப்பட்ட சூரிய பிரபை வாகனத்தில் பிரியாவிடை சமேத உற்சவர் ஸ்ரீ சந்திரசேகரரை எழுந்தருளச் செய்து ஆலய உள் வளாகத்திலிருந்து அழைத்து வந்தனர். கோயிலில் இருக்கும் யாகசாலை முன்பு தெய்வங்கள் எழுந்தருளியதும் ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு சப்பரத்தில் விநாயகர், மர கேடயத்தில் சண்டிகேஸ்வரர் பின்தொடர உற்சவ தெய்வங்களை கோயிலை சுற்றி வலம் வரச் செய்து நுழைவு வாயில் ஆராதனையுடன் ஆலயத்தின் வெளியே அழைத்து வந்தனர். அங்கு ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க ஸ்ரீ சந்திரசேகரருக்கு தூபத்துடன் கும்பதீபமும் பஞ்ச கற்பூர ஆரத்தியும் காட்டப்பட்டது. பின்னர் ஸ்ரீ சந்திரசேகரருக்கு திருவீதி புறப்பாடு நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் திருமீயச்சூர் பகுதியில் இருக்கும் அருள்மிகு லலிதாம்பிகை உடனுரை ஸ்ரீ மேகநாத சுவாமி ஆலய மாசி திருவிழா தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி சிவாலயத்தின் அருகே உள்ள தேரடியில் வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட திருத்தேரில் ஸ்ரீ லலிதாம்பிகை சமேத உற்சவர் ஸ்ரீ மேகநாத சுவாமியை கொலு இருக்கச் செய்திருந்தனர். சுவாமி வெண்பட்டும் அம்பாள் வண்ண பட்டாடையும் அணிந்து சர்வ அலங்காரத்தோடு காட்சி தர பக்தர்கள் வடம் பிடித்ததும் தேரோட்டம் துவங்கியது. கைலாய வாத்தியங்கள் முழங்க ஏராளமான பக்தர்கள் சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி வடம் பிடிக்க திருத்தேர் ஆடி அசைந்தபடி ஊரை சுற்றி வலம் வந்தது. ஏராளமானோர் தேர் திருவிழாவில் பங்கேற்று பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சாவூரில் உள்ள அருள்மிகு சரஸ்வதி தேவி ஆலயத்தில் தேர்வு எழுதும் மாணவர்களுக்காக சிறப்பு ஹோமம் வளர்த்து விசேஷ பூஜைகள் நடத்தப்பட்டன. கருவறையில் பீடத்தின் மீது அமர்ந்து 4 திருக்கரங்கள் கொண்டு வீணை மீட்டி ஜபமாலையும் கையேடும் தாங்கியபடி அருளும் மூலவர் கலைவாணிக்கு புது பட்டுச்சேலை கட்டி சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். கோயில் வளாகத்தில் கலசத்தை பிரதிஷ்டை செய்து பிரத்யேகமாக குண்டம் அமைத்து அதில் அக்னி வார்த்து ஹோம பூஜை துவக்கப்பட்டது. வேத மந்திரங்கள் முழங்க குண்டத்தில் நெய்யுடன் பல்வேறு மூலிகை பொருட்களை இட்டு ஹோமத்தை சிறப்பாக வளர்த்தனர். பள்ளி மாணவர்கள் மங்கள பொருட்களுடன் வரிசையாக அமர்ந்து சங்கல்பம் செய்து கொண்டதும் பக்தியுடன் வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் உள்ள 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு மாரியம்மன் கோயில் மாசி திருவிழாவிற்கான கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதையொட்டி கோயில் வளாகத்தில் கலசங்களை பிரதிஷ்டை செய்து கலச ஆராதனைக்கு பின்னர் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தி கணபதி பூஜை செய்தனர். பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்த்ததும் ஆலயத்தின் உள்ளே சிம்ம பட்டத்தை வைத்து பிரம்மாண்ட குண்டத்திலும் அக்னி பிரதிஷ்டை செய்து வேத மந்திரங்கள் முழங்க பலவித மூலிகை பொருட்களை சேர்ப்பித்து ஹோமத்தை வளர்த்தனர். பிறகு மந்திர உச்சாடனங்களோடு குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டதை அடுத்து சிம்ம கொடிக்கு மஞ்சள் குங்குமமிட்டு தர்பை புல்லுடன் மாவிலை கட்டி கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து காப்பு கட்டியதும் புனித நீர் தெளித்து வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்து பட்டத்தை கொடிமரத்தில் ஏற்றினர். இதைத் தொடர்ந்து கம்பத்திற்கு பலவித திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்ததும் பச்சை சேலை கட்டி மஞ்சள் குங்குமம் இட்டு அலங்கரித்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும்.
ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டையில் அமைந்திருக்கும் பழமை வாய்ந்த அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத கரிகால சோழீஸ்வரர் கோயில் மாசிமக பெருவிழாவையொட்டி உற்சவ மூர்த்திகள் திருவீதி பவனி வந்து அருள் பாலித்தனர். முதல் நாளன்று கோயில் வாகன மண்டபத்தில் அருள்மிகு சிவகாமி அம்பாளை தங்க கவச அலங்காரத்துடனும் ஸ்ரீ கரிகால சோழீஸ்வரரை பிரியாவிடை சமேதராகவும் சப்பரங்களில் எழுந்தருளச் செய்து கணநாதனை அருகே நிறுத்தி வேத மந்திரங்கள் முழங்க பல்வேறு தீப ஆரத்திகள் காண்பித்தனர். விசேஷ அலங்காரத்தோடு ஆதி தம்பதிகள் அழகாக காட்சி தர பல்வேறு சஸ்திரங்கள் கொண்டு ஷோடச உபச்சாரம் நடைபெற்றது. நின்ற திருக்கோலத்தில் அம்பிகையும் அமர்ந்தபடி சுவாமியும் அருள் புரிய அஷ்டோத்திர நாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க உற்சவ மூர்த்திகளுக்கு மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் தெய்வங்களை வாகனங்களில் எழுந்தருளச் செய்து ஆரத்தி காண்பித்ததும் திருவீதி புறப்பாடு துவங்கியது. தங்க கவச அலங்காரத்தில் காட்சி கொடுத்த உற்சவ மூர்த்திகள் மின்னொளியில் பிரகாசமாக அருள் புரிய உலா வந்தனர். ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் தெய்வங்களை தரிசித்து வழிபட்டனர். சேலத்தில் பிரசித்தி பெற்ற கோட்டை பெருமாள் கோயில் என்றழைக்கப்படும் ஸ்ரீ அழகிரிநாத சுவாமி ஆலய உற்சவத்தையொட்டி தாயார்கள் சமேத உற்சவருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. சூரிய பிரபை வாகனத்தில் உபய நாச்சியார்களோடு வீதி உலா வந்த உற்சவர் பெருமாளுக்கு பக்தர்கள் ஆரத்தி சமர்ப்பித்து வழிபட்டனர். பிறகு கோயிலை அடைந்த தெய்வங்களுக்கு கற்பூரம் காண்பித்ததும் சுவாமியை தரிசித்த பக்தர்களுக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. இதையடுத்து உற்சவ தெய்வங்களை கைத்தலமாக ஏந்திச் சென்று ஆலயத்தினுள்ளே சூரிய பிரபையில் நிறுத்தி ஏக தீபம் கும்பதீபம் காட்டப்பட்டது. தொடர்ந்து ஆலவட்டம் வீசி பக்தர்களுக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. தர்மபுரியில் கோயில் கொண்டிருக்கும் அருள்மிகு விருந்தாண்டி அம்மனுக்கு அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது. 4 திருக்கரங்கள் கொண்டு அபயம் காட்டியபடி அமர்ந்து அருளும் மூலவருக்கு மஞ்சள் குங்கும கரைசல், பால், தயிர், தேன், பன்னீர், சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காட்டப்பட்டது. பிறகு அம்பிகைக்கு புது பட்டுச்சேலை கட்டி ஆபரணங்களுடன் மலர் மாலை அணிவித்து அலங்காரம் செய்தனர். சூலத்துடன் காட்சி கொடுத்த தேவிக்கு தேங்காய் பழம் நிவேதித்து தீபம் சமர்ப்பிக்கப்பட்டது. கரூர் தாந்தோன்றி மலையில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கல்யாண வெங்கடரமண சுவாமி ஆலய மாசி திருத்தேர் மற்றும் தெப்ப திருவிழாவையொட்டி உற்சவர் அம்ச வாகனத்தில் புறப்பாடு கண்டு பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். முன்னதாக வாகன மண்டபத்தில் அன்னப்பறவை மீது அமர்ந்து காட்சி கொடுத்த உற்சவருக்கு ஆரத்தி காண்பித்ததும் கோயிலின் வெளியே சுமந்து வந்தனர். சிறிய பல்லாக்கில் எம்பெருமானை கைகூப்பி தொழுதபடி எதிர் சேவையாக ஸ்ரீ ஆஞ்சநேயர் முன்னே செல்ல உற்சவருக்கு வீதி உலா துவங்கியது. பச்சை பட்டுடுத்தி கொண்டு தங்க கவசத்துடன் காசு மாலை, மாங்காய் ஹாரம், பதக்க ஆபரணங்களோடு தங்க கிரீடமும் அணிந்து எம்பெருமான் அபயம் காட்டியபடி விசேஷ அலங்காரத்தில் அருள் பாலித்தார். அன்னத்தின் மீது அமர்ந்து ஊரின் பல்வேறு வீதிகள் வழியே உலா வந்து அருளிய உற்சவ மூர்த்தியை ஏராளமானோர் கண்ணார கண்டு வழிபட்டனர். உலா முடித்து மீண்டும் கோயிலை அடைந்த உற்சவ மூர்த்திக்கு தீபம் காண்பித்ததும் தெய்வங்களை ஆலயத்தினுள்ளே பிரவேசிக்கச் செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி அடுத்த சுண்டங்காம்பாளையம் பகுதியில் இருக்கும் ஸ்ரீ கோதண்டராமர் கோயில் குடமுழுக்கு விழா விமர்சையாக நடைபெற்றது. கருவறையில் ஸ்ரீ சீதா ராம லக்ஷ்மணர் சகித ஆஞ்சநேயருக்கு பூஜிக்கப்பட்ட கலச நீரால் அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து சுவாமி மற்றும் தாயார் திருவடிகளுக்கு கலசாபிஷேகம் செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க ஸ்ரீ சீதா ராம லக்ஷ்மணருக்கு வஸ்திரங்கள் கட்டி மலர் மாலைகளுடன் துளசி மாலை சாற்றி அலங்காரம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்று மூலவர்களை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். கோவையில் கோயில் கொண்டு அருள்பாலித்து வரும் அருள்மிகு பிளேக் மாரியம்மனுக்கு விசேஷ அலங்கார ஆராதனை நடைபெற்றது. மூலவருக்கு பச்சை கரை வைத்த சிகப்பு பட்டுச்சேலை கட்டி தங்க முகக்கவசம் வைத்து
மலர் மாலைகளுடன் எலுமிச்சை மாலையும் சூட்டி ஆபரணங்கள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். கிரீடம் அணிந்து சூலத்துடன் அம்பிகை விசேஷ அலங்காரத்தோடு பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அருள்மிகு பிளேக் மாரி அம்மனுக்கு திருநாமங்கள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்து தேங்காய் பழம் நிவேதித்து மகா கற்பூர ஆரத்தியும் தீபமும் காட்டப்பட்டன. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு திருவோத்தூர் பகுதியில் உள்ள அருள்மிகு பாலகுஜாம்பிகை சமேத வேதபுரீஸ்வரர் கோயில் பிரம்மோற்சவ விழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக பிரியாவிடை சமேத அருள்மிகு வேதபுரீஸ்வரர் உற்சவ மூர்த்திக்கு பட்டாடை கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். தெய்வங்கள் திருத்தேரில் எழுந்தருளியதும் தேரோட்டம் துவங்கியது. 2 குதிரைகள் பூட்டப்பட்ட பிரம்மாண்ட திருத்தேரை சூரிய பகவான் செலுத்த ஏராளமான பக்தர்கள் வடம் பிடிக்க ஊரின் முக்கிய வீதிகள் வழியே சுவாமியின் தேரும் அருள்மிகு பாலகுஜாம்பிகை எழுந்தருளிய சிறிய தேரும் ஆடி அசைந்தபடி உலா வந்தன. ஏராளமான பக்தர்கள் தேரோட்ட வைபவத்தில் கலந்து கொண்டு பரவசத்துடன் வடம் பிடித்து இழுத்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மூங்கில் அணை அருள்மிகு காமாட்சியம்மன் கோயிலில் மாசி மகா சிவராத்திரியை முன்னிட்டு கொடியேற்றும் வைபவம் நடைபெற்றது. முன்னதாக பம்பைகள் முழங்க கொடி பட்டத்துடன் மங்கள பொருட்களை சுமந்தபடி கோயிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு முகூர்த்த கம்பத்திற்கு வஸ்திரத்துடன் வேப்பிலை கட்டி மஞ்சள் குங்குமமிட்டு அலங்கரித்ததும் தூபம் காட்டிய பிறகு கோயில் வளாகத்தில் மூங்கில் மரமான கம்பத்தை பூமியில் ஊன்றினர். ஏராளமான பக்தர்கள் இந்த பூஜையில் பங்கேற்று பக்தி பரவசம் அடைந்தனர். திண்டுக்கல் மலைக்கோட்டை அருகே அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு கோட்டை மாரியம்மன் கோயில் திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. திருவிழாவின் ஒரு பகுதியாக கோயில் வளாகத்தில் உற்சவர் அருள்மிகு கோட்டை மாரி அம்மனுக்கு வெண்ணிற பட்டுச்சேலை கட்டி வெண்கற்கள் பதித்த ஆரங்களுடன் கிரீடம் அணிவித்து வீணை மீட்டும் வாணியாக அலங்காரம் செய்தனர். தாமரை பீடத்தின் மேல் அமர்ந்து கலைமகளாக காட்சி கொடுத்த மலைமகளுக்கு ஆரத்தி காட்டி பரிவட்டம் கட்டப்பட்டது. பக்தர்கள் தரிசித்ததும் உற்சவர் அம்மனை கோயிலின் வெளியே சுமந்து வந்து வாகனத்தில் கொலு இருக்கச் செய்து ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து வான வேடிக்கை நிகழ்ச்சிகள் துவங்கியதும் 4 குதிரைகள் பூட்டப்பட்ட மின் ரதத்தில் அம்மனின் திருவீதி உலா துவங்கியது. நகரின் பல்வேறு வீதிகள் வழியே வந்த அருள்மிகு கோட்டை மாரி அம்மனை ஏராளமானோர் பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. மன்னார்குடியில் புகழ்பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் மாசி மாத ஊஞ்சல் உற்சவத்தின் துவக்கமாக ஸ்ரீ சேனை முதல்வர் வைபவம் நடைபெற்றது. முன்னதாக ஆலய உள் வளாகத்திலிருந்து கேடயத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ சேனை முதல்வரை எழுந்தருளச் செய்து சுமந்து வந்தனர். கொடிமரத்தின் முன்பு எழுந்தருளிய ஸ்ரீ விஸ்வக்சேனருக்கு வெண்பட்டு கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்திருந்தனர். சேனை முதல்வர் முன்னிலையில் புற்றுமண் சேகரிக்கும் நிகழ்வான அங்குரார்ப்பணத்தை சிறப்பாக நடத்தினர். பிறகு உற்சவருக்கு நட்சத்திர தீபம் காண்பித்ததும் புற்றுமண் சேகரிக்கப்பட்டு உற்சவர் அருகே வைத்து கும்பதீபம் காட்டப்பட்டது. திருச்சி மன்னச்சநல்லூர் அருகே பிச்சாண்டார் கோயில் பகுதியில் இருக்கும் முப்பெரும் தேவர்கள் எழுந்தருளிய ஆலயமான உத்தமர் கோயிலில் தேர்வு எழுதும் மாணவர்களுக்காக ஸ்ரீ ஞான சரஸ்வதி வித்யா ஹோமம் வளர்க்கப்பட்டது. இதையொட்டி கோயில் வளாகத்தில் பீடத்தின் மீது உற்சவர் ஸ்ரீ ஞான சரஸ்வதியையும் பிரதான கலசத்தையும் வைத்து குண்டம் அமைத்து பூஜைகளை துவக்கினர். அபயமும் வரதமும் காட்டியபடி கலைவாணி மஞ்சள் சந்தன அலங்காரத்துடன் அருள் புரிய வேத பண்டிதர்கள் மந்திர உச்சாடனங்களோடு ஸ்ரீ வித்யா ஹோமத்தை சிறப்பாக வளர்த்தனர். இதனிடையே உற்சவருக்கு பலவித நறுமண திரவியங்களாலும் சஹஸ்ரதாரை வழியே பூஜிக்கப்பட்ட கலச நீராலும் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். நிறைவாக ஸ்ரீ சரஸ்வதி தேவிக்கு கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. சேலத்தில் உள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் மூலவர் விசேஷ அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு அருள்பாலிக்க சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. மூலவர் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரிக்கு சந்தன காப்பு சாற்றி புது பட்டுச்சேலை கட்டி பலவித ஆபரணங்களுடன் கவசங்களும்
தீஜ்வாலை கிரீடமும் அணிவித்து அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. அபயவரதம் காட்டி புன்னகை தவழும் திருமுகத்தோடு அம்பிகை அழகாக அருள் பாலித்தார். உற்சவருக்கும் நீல பட்டுச்சேலை கட்டி தாமரை மலர் மாலைகளோடு சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். தொடர்ந்து அம்பிகைக்கு தீபம் காண்பித்து திருநாமங்கள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சித்ததும் உற்சவர்களுக்கும் ஆரத்தி சமர்ப்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மனை மனமுருக வேண்டி வணங்கி வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்தில் இருக்கும் ஸ்ரீ நைனாமலை வரதராஜ பெருமாள், ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள் மற்றும் ஸ்ரீ சோமேஸ்வர சுவாமி ஆலய மாசி மக திருத்தேர் பெருவிழாவையொட்டி கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஸ்ரீ சக்கரத்தாழ்வார், கொடிப்பட்டம், ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் உள்ளிட்ட உற்சவ மூர்த்திகளை கேடயங்களில் எழுந்தருளச் செய்து ஆலய உள் வளாகத்திலிருந்து கோயில் ராஜகோபுரம் எதிரே அழைத்து வந்தனர். அங்கு செப்பு கவசம் வேயப்பட்ட பெரிய கொடிமரத்தில் பட்டத்தை ஏற்றினர். திரளான பக்தர்கள் தரிசிக்க கம்பத்திற்கு தர்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி மாலை சூட்டி அலங்காரம் செய்தனர். தொடர்ந்து கம்பத்திற்கு தெய்வங்கள் முன்னிலையில் பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. பிறகு சந்தன குங்குமம் இட்டு மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்ததும் தூபதீபம் காண்பித்தனர். காஞ்சிபுரத்தில் இருக்கும் ஸ்ரீ தூப்புல் பரகால மடத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவருக்கு ஊஞ்சல் சேவை நடைபெற்றது. மட வளாகத்தில் அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சல் மீது உற்சவர் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவரை குலு இருக்கச் செய்திருந்தனர். சுவாமிக்கு வெண்பட்டும் தாயாருக்கு வண்ண பட்டாடையும் கட்டி பலவித ஆபரணங்கள் அணிவித்து ஏலக்காய் மாலைகளுடன் மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். ஊஞ்சலாடியபடி காட்சி கொடுத்த உற்சவருக்கு தீபம் காட்டப்பட்டது. ஏராளமான பள்ளி மாணவர்கள், பக்தர்கள் உள்ளிட்டோர் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவரை பரவசத்துடன் தரிசனம் செய்து மட வளாகத்தில் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி சதுர்வேத மங்கலத்தில் இருக்கும் அருள்மிகு ஆத்மநாயகி அம்பாள் உடனுரை ருத்ரகோடீஸ்வர சுவாமி கோயில் மாசிமக பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதை முன்னிட்டு சிறப்பு அலங்காரத்துடன் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான், அருள்மிகு ஆத்மநாயகி அம்பாள் ஆகியோர் எழுந்தருளி இருக்க, வெள்ளி கவச அலங்காரத்தில் பிரியாவிடை சமேதராக உற்சவர் ஸ்ரீ ருத்ரகோடீஸ்வரர் அருள் பாலித்தார். ரிஷப உருவம் வரைந்த பட்டத்தை கொடிமரம் அருகே வைத்து பூஜைகள் செய்ததும் கொடிமரத்தில் ஏற்றினர். பிறகு கம்பத்திற்கு தர்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி அலங்காரம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் பக்தர்கள் தரிசிக்க கலச நீரால் அபிஷேகமும் நடைபெற்றது. தொடர்ந்து வண்ண மலர் மாலைகள் சூட்டி ஷோடச உபச்சாரம் செய்தனர். ஏராளமானோர் கொடியேற்ற வைபவத்தில் பங்கேற்று பக்தி பரவசம் அடைந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே திருப்பாலைக்குடியில் உள்ள அருள்மிகு நல்லமங்கை சமேத மந்திரநாதர் கோயிலில் திருவாசகம் முற்றோதுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. கருவறையில் லிங்கமூர்த்தியாக அருளும் மூலவர் அருள்மிகு மந்திரநாதருக்கு வெண்பட்டு கட்டி வெள்ளி விபூதி பட்டை வைத்து சந்தன குங்குமம் இட்டு மலர் மாலையுடன் ருத்ராட்ச மாலையும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். தனி சன்னதியில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக முருகப்பெருமான் எழுந்தருளி இருக்க, அபயவரதம் காட்டியபடி அருள் பாலிக்கும் அருள்மிகு நல்ல மங்கை அம்பாளுக்கு பச்சை சேலை கட்டி தங்க ஆரத்துடன் ரோஜா மாலை சூட்டி அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. கோயில் வளாகத்தில் உற்சவ மூர்த்திகளை மேடை மீது அமர்த்தி சிவனடியார்கள், சிவாச்சாரியார்கள் மற்றும் பக்தர்கள் திருவாசகத்தை ஓதினர். பக்தியோடு திருவாசக பாடல்கள் பாடப்பட்டதும் பெண்கள் திருவாசக நூலை வைத்து தாலாட்டினர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலய வருடாந்திர தெப்போத்சவம். ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேதராக தெப்பத்தில் உலாவந்த ஸ்ரீ பார்த்தசாரதி. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய திருப்பள்ளியோட திருநாள். இரட்டை பிரபை வாகனத்தில் புறப்பாடு கண்ட ஸ்ரீ நம்பெருமாள். கும்பகோணம் நல்லூர் அருள்மிகு கல்யாண சுந்தரேஸ்வரர் கோயில் மாசிமக திருவிழா சிறப்பாக நடைபெற்ற கொடியேற்றம். காஞ்சிபுரம் அருள்மிகு காமாட்சியம்மன் கோயில் பிரம்மோற்சவம். சிம்ம வாகனத்தில் உலாவந்த அருள்மிகு காமாட்சி.
ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.